கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் இந்த கிறிஸ்மஸ் மாதங்களிலே உங்களை சந்திப்பதை நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்மஸ் மாதங்கள் என்றாலே ஒரு மகிழ்ச்சி. தேவன் நமக்கு அளித்த ரட்சிப்பை நாம் கொண்டாடி பாடுபடி ஒரு பாடலை பாடுவோம். பாவங்களை போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தாரையா சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, சேர்த்து எந்தன் கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம்
பாவங்களை நீக்கிட நம் இரட்சகர் உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நன்றி ஆண்டவரே. மகிமை உண்டாவதாக, உன்னதத்தில் மகிமை உண்டாவதாகப்பா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென். ஆண்டவரே, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாகுவதாக என்று பாடினார்களே ஆண்டவரே. உம்முடைய பிறப்பின் ஆண்டவரே நற்செய்தி, ஆண்டவரே சமாதானம், ஆண்டவரே ரட்சிப்பு, ஆண்டவரே நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகுவதாக ஆண்டவரே. எல்லா கண்ணீர்கள் ஆண்டவரே மாறுவதாக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சமாதானத்தை நீர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. மீதமுள்ள நேரத்தை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக வந்து பிறந்தார். அதை தான் நம்ம கிறிஸ்மஸாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மனுஷகுமாரனாக இயேசு இந்த உலகத்தில் எதற்காக வந்து பிறந்தார் என்று சொன்னால், ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எதற்கு வந்தார்? கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகி இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இரட்சகராக இந்த உலகத்தில் வந்தது கெட்டு போனவர்களுக்கு நல்ல வாழ்வை கொடுக்கும்படியாக வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் மனுஷர்கள் எதில் கெட்டு போயிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளாமலேயே, உணர்வு இல்லாமலேயே இன்னும் கெட்டு போய் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகம் கெட்டு போயிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ பாருங்க, உலகம் எப்படி கெட்டு போனது, யாரால் கெட்டு போனது, மனுஷன் யாரால கெட்டு போனான் என்பதை முதலாவது நம்ம கவனிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை படைக்கும் போது அவருடைய சாயலிலே படைத்தார். ஆதாமு ஏவாளையும் அவருடைய சாயலில் படைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு அவர்களுக்கு, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு இருந்தது. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்ட நாட்கள் வரையிலும் அவர்கள் கெட்டு போல. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்த வார்த்தையை மீறி அவர்கள் புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்ததினாலே அவர்கள் அங்கு கெட்டு போனார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையை மீறினபடினால் அவர்கள் கெட்டு போன வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் தன்னால் படைக்கப்பட்ட தேவனுடைய அந்த வார்த்தையை மீறி நடக்கும்போது கெட்டு போகிறவர்களா இருக்கிறோம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தன்னை காத்து கொண்டவர்களாய் நடக்கிறோம் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு மீறி அவர்கள் புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்ததினாலே
முழு உலகத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆதாம் மூலமாக முழு மனுகுலமும் கெட்டு போயிற்று. அதுக்கு பிறகு ஆதாம் சந்ததி, அதுக்கப்புறம் மனிதன் உலகத்தில் தோன்ற போது எல்லாருமே ஆதாம் என்ன செய்தாரோ அதே அவருடைய சந்ததி, பின்வரும் சந்ததிகள் அப்படியே அதை பார்த்து பார்த்து கெட்டுப்போன வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. தாவீது சொல்லும்போது சொல்றாரு, எல்லா மனிதரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 14:3 நீங்கள் வாசித்தீங்கன்னா 2-3 வசனங்கள் சொல்லப்படுகிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார், ஒருவனாகிலும் அவரை தேடக்கூடிய உணர்வு இல்லை. தங்கள் உணர்வில்லாத அவர்கள் வழி விலகி போகிறார்கள், கெட்டு போகிறார்கள் என்று தாவீது அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது இன்னொரு காரியத்தை சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்றும் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உலகம் கெட்டு போனது எதில் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடந்ததினாலே, நடந்து கொண்டிருப்பதனாலே கெட்டு போய் கொண்டிருக்கிறதே பார்க்க முடிகிறது. இந்த மனுகுலத்தின் மேலே தேவனுக்கு மிகுந்த ஒரு கரிசனையும் அன்பும் இருப்பதனால இந்த மனுகுலத்தை மீட்டெடுக்க வேண்டும். மனுஷன் கெட்டு போனாலும் அவனை அதிலிருந்து தூக்கி எடுத்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் மனுஷன் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு மனுஷகுமாரனாக அனுப்பினார். மனுஷகுமாரனாக அனுப்பினார். மனுஷர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கெட்டு போக மாட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்க, உங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாக அவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க, என் பிள்ளை என் வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறான், அவன் இஷ்டத்துக்கு செய்கிறான், அவன் கெட்டு போயிடுவானோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா என் வார்த்தையின்படி நடந்தால் நிச்சயமாக அவன் கெட்டு போக மாட்டான். என் வார்த்தையை மீறி நான் சொல்கிறத கேட்காம அவன் இஷ்டத்துக்கு உலகம் என்ன பண்ணுதோ அந்த மாதிரி உலகத்தில் மற்ற மனிதர்கள் என்ன செய்கிறார்களோ அந்த மாதிரி அவன் செய்யும்போது கெட்டு போயிடுவான். அவனுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க. ஆனால் பிள்ளைங்க அதுக்கு கீழ்ப்படியாமல் அவங்க இஷ்டம் போல் வாழ்ந்து கெட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இந்த உலகம் தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க. அந்த மாதிரி தான் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆதாமும் ஏவாளும் கெட்டு போனார்கள். அவர்கள் மூலமாய் வந்த எல்லா மனிதருமே கெட்டு போனார்கள் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், எதில் கெட்டு போனான் என்றால் தன்னுடைய ஆவி ஆத்துமாவிலே அவன் கெட்டு போகிறான். ஆத்துமாவை கெடுத்து கொள்ளுகிறான், ஆத்துமாவை அழித்து கொள்ளுகிறான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த கெட்டுப்போன மனுஷர்களுக்கு ஒரு வாழ்வை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தது எனக்காக தான் என்று நான் விசுவாசிக்கும் போது கெட்டுப்போன வாழ்க்கையிலிருந்து நான் ரட்சிப்படைகிறவனா, மீட்படைகிறவனா இருக்கிறேன். அதுதான் யோவான் 3:16 வசனம் நம்ம வாசித்தோமானால், நான் வாசிக்கிறேன். யோவான் 3:16 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அங்கே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்று சொல்லுகிறது. இந்த இடத்துல உலக இரட்சகராக இயேசு வந்தார், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசித்தோம். கெட்டு போனதை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் போது அவன் கெட்டு போக மாட்டான். நாம் இயேசுவை விசுவாசித்து அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கெட்டு போக மாட்டோம். நம்முடைய ஆத்துமா கெட்டு போகாது, நம்முடைய ஆவி கெட்டு போகாது.
கெட்டு போவது என்பது என்ன? அழிந்து போவது. இன்றைக்கு உலகத்தில் ஒரு பொருள் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக எதையோ பண்ணுறோம். பாருங்கள், சமைக்கிற சமையலில் அந்த உணவு கூட கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அதை ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சு அதை பாதுகாக்கிறோம். அது கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக. நாம் சாப்பிட்ற உணவை நாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கிற நாம், நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆவியும் ஆத்துமாவும் கெட்டு போகக்கூடாது, அது நித்திய ஜீவனுக்குள்ளே போக வேண்டும், தேவனுடைய அந்த வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். அப்படியானால் தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த உலகத்தில் நம்ம கெட்டு போக மாட்டோம். இந்த உலகம் நம்மை எந்த விதத்தில் கெடுக்க நினைத்தாலும் கெடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வரையிலும் ஒருவரும் நம்மை கெடுக்க முடியாது. அதுதான் சொல்லுகிறது. பாருங்க, 15வது வசனம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், இல்லையா? யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் அதுதான் சொல்லுகிறது. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்றார். அவன் கெட்டு போக மாட்டான். யாரு? மனுஷகுமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். யார் விசுவாசிக்கிறவன்? மனுஷகுமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் யார்? அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் தான் விசுவாசிக்கிறவன். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க. மனுஷகுமாரனாகிய இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக இயேசுவை இரட்சகராக நாங்கள் விசுவாசிக்கிறோன்றாங்க. ஆனால் விசுவாசத்திற்கு அடிப்படையான ஒரு மிகப்பெரிய கருப்பொருள் என்னென்றால் அவருடைய வார்த்தையின்படி நடப்பது தான் அவரை விசுவாசிப்பது. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவர் கடவுள் தான், நான் நம்புகிறேன், அவர் எனக்காக தான் இந்த உலகத்தில் பிறந்தார், நான் விசுவாசிக்கிறேன், ஏன் அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருள் என்னன்னால், இயேசுவை விசுவாசிப்பதற்கு உண்மையான வேத சத்தியம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்றால் அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழ்வது தான் அவரை விசுவாசிப்பது. வார்த்தையை விட்டுட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றது அல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைங்க உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிட்டா மட்டும் போதுமா? இல்லையா? எங்க அப்பா ரொம்ப நல்லவர்னு சொன்னா மட்டும் போதுமா? உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து எங்க அப்பா ரொம்ப நல்லவர், என்னை ரொம்ப நேசிக்கிறாரு, எங்க அப்பா ரொம்ப நேசிக்கிறார், நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து வாயிலேயே சொன்னா போதுமா? உங்களை நேசிக்கிறவங்களா ஆயிடுவாங்களா? நிச்சயமா அப்படி நேசிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த ஜனங்களோ தங்களை தன்னுடைய உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், இவருடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். உதடுகளினாலே தன்னை கனப்படுத்துகிறவர்களா இருக்கிறாங்க, உதடில் என்னை ஆராதிக்கிறவங்களா இருக்கிறாங்க, ஆனால் இவங்க இருதயம் எனக்கு தூரமாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க உதட்டில் கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறாங்க தான். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஆண்டவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லி உதட்டால் ஆராதிப்பாங்க. ஆனால் இருதயம் முழுசும் பார்த்தீங்கன்னா கெட்டு போகக்கூடிய எண்ணங்களில், கெட்டு போகக்கூடிய சிந்தனையிலே தான் இருக்கும். இருதயம் முழுசும் தன்னை கெடுத்து கொள்ளுகிற காரியங்களிலே அதை ஈடுபடுத்தியிருப்பார்கள். அப்படியானால் உங்கள் பிள்ளைங்க எவ்வளோதான் அப்பா நல்லவர், எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமானவர், எங்கள் அப்பா ரொம்ப என்னை நேசிக்கிறவர்னு உங்கள் பிள்ளைங்க தன்னுடைய வாயில் உங்களை சொன்னாலும் கூட, சொல்லிட்டு அவங்க இஷ்டம் போல் அவங்க நடந்தாங்கன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? என் பிள்ளை ரொம்ப எனக்கு ரொம்ப நேசிக்குதுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். அப்படிதான் சொல்ல மாட்டோம், நிச்சயமாக சொல்ல மாட்டோம். ஏன்னா உங்களுடைய உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் உங்கள் பிள்ளைங்க உங்களை நேசிக்கிறது என்பதை நீங்களே எடுத்துக்கொள்வீங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்படிதான். நம்ம அவரை நேசிக்கிறோன்னு சொல்றது மட்டும் இல்லை, உலக ரட்சகராக இயேசு எனக்காக வந்தார், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்றதல்ல, அதன் மூலமா நான் அவரை விசுவாசிப்பதல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்திலே மற்ற எல்லாவற்றையும் வெறுத்து, இல்லையா, கெட்டு போகக்கூடிய காரியங்களே வேண்டாம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் நடக்கும்போது தான், அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் நான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவரை ஏற்றுக்கொண்ட உண்மையான விசுவாசத்திற்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு?
இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே பிதாவே என்று எல்லாரும் என்னை கூப்பிடுவாங்க, ஆனால் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன். இல்லை ஆண்டவரே, அநேகர் கடைசி நாட்களில் வந்து பிதாவே பிதாவே உம்முடைய நாமத்தினால, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், வியாதிசர்களை குணமாக்கினோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அக்கிரம செய்கைக்காரர்களே, நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். இது எதை காட்டுகிறது? ரட்சிப்பை இன்னும் அடையாமல், மீட்புக்குள்ளே வராமல், இல்லையா, அந்த ரட்சகரே அறியவில்லை என்று சொல்றாரு. நான் அறியேன் என்று சொல்லுவாராம் கடைசி நாட்கள்ல. ஏன் அப்படி சொல்லுவாரு? கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்துல தான் எல்லாம் பண்ணும். என்னன்னா, உம்முடைய நாமத்துல நீங்க எல்லாத்தையும் பண்றீங்க, எல்லாத்தையும் செய்றீங்க, ஆனா என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை, என் சித்தத்தின்படி நீங்கள் வாழவில்லை, என் சித்தத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ளவில்லை, நான் சொன்னதை நீங்கள் செய்யவில்லை. அதான் காட்டுகிறார். அப்படியானால் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தார்கள், ஆனால் தேவன் சொன்னபடி வாழவில்லை, மீறிதான் நடந்தார்கள், மீறிதான் வாழ்ந்தார்கள். அதனால தான் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறினதுனாலே அவர்கள் அனுப்பிவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் அப்போ மனுஷன் கெட்டு போகிற இடம் எங்கே? ஒரு மனிதன் கெட்டு போனான் என்று இயேசு சொல்லுகிறார். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். இழந்து போய்விட்டான் மனிதன் தன் வாழ்க்கை என்று இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் எதை இழந்து விட்டான்? இழந்த இடம் எங்கே? கெட்டு போன இடம் எங்கே என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் இடங்கள் எல்லாம் கெட்டு போன இடங்களாக தான் இருக்கிறது, கெட்டு போன வாழ்க்கையாக தான் இருக்கிறது. இன்னைக்கு உலகம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க சபைக்கு போற நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்க? நம்ம பல வருடங்களாக கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், இயேசு எனக்காக பிறந்தார் என்று. நல்லது தான், கொண்டாடுவது மகிழ்ச்சி தான், சந்தோஷம். கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு அடையாளமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் எனக்குள்ளே ரட்சிப்பு வந்திருக்கிறது, எனக்குள்ள அந்த மீட்பு வந்திருக்கிறது என்பதை நான் காட்டுவதற்கு முற்றிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் அவருக்கு பிரியமானதாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் கெட்டு போனவர்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கும் போது சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னை இல்லாமல் உங்களுக்கு ரட்சகர் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த உலகத்தில் ரட்சிக்க, மனுஷனுக்கு மீட்பை கொடுக்க, ரட்சிப்பை கொடுக்க இயேசுவை தவிர வேற யாரும் இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. வேற யாரும் இல்லை, இயேசுவை தவிர இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை. அவரே சொல்றார். அப்படியானால் இந்த உலகத்தில் இயேசு எதற்காக வந்தார் என்றால், கெட்டு போன நம்முடைய வாழ்க்கையில ஒரு மீட்பையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்க வந்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமா கெட்டு போயிருக்கிறது, நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போகக்கூடாதபடி, நித்திய வாழ்வுக்குள்ளே பங்கு பெறக்கூடாதபடிக்கு நம்முடைய ஆவி ஆத்துமா கெட்டு போச்சு. பாவத்தில், இந்த உலக காரியத்தில், அழிவில் நம்முடைய ஆத்துமா சிக்கி இருக்கிறது என்பதை தேவன் அறிந்து, இதை கெட்டு போய் கெடுக்கிறதே, இதற்கு ஒரு மீட்பை கொடுக்க இயேசு இந்த உலகத்திலே வந்தார், மீட்டெடுக்க வந்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதான் இந்த யோவான் 3 15 வசனம் 16 வசனம் சொல்லுகிறதை நாம் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லப்படுகிறது. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கணும். கெட்டுப்போன வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்வது மட்டுமில்லை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் முற்றிலும் நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இயேசுவே என்று நம்ம உதட்டில் கனம் பண்றது மட்டும் இல்லாமல், இயேசுவே என்பதை நம்ம உதட்டில் கனம் பண்ண, உதட்டில் ஆராதிப்பது மட்டும் இல்லாமல், அவரை கூப்பிடுவதும் இல்லாமல், அவரிடத்திலே நாம் எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இயேசுவை தேடாமல், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து முற்றிலும் இந்த வேத வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அதன் மூலமாய் கீழ்ப்படிந்து நடப்பதும், பிள்ளைகளை அதன் மூலமாய் நடத்துவதும், வசனத்துக்கு கீழ்ப்படுத்துவதும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வைப்பதும் விசுவாசம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதான் விசுவாசம். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வெறும் உதட்டில் சொல்கிறதல்ல, வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது தான் கெட்டு போகாமல் ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பி வந்திருக்கிறீர்கள். நல்ல வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கீழ்ப்படியாத இடத்துல தான் ஆதாம் நமக்கு ஒரு கெட்டுப்போன வாழ்க்கையை கொடுத்துட்டா. ஆனால் இயேசு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கிறார். முதல் தேவனால் பார்த்து சிருஷ்டிக்கப்பட்டு மிக அழகாக அவருடைய சாயலிலே வர்ணித்து தன்னுடைய நாசியிலிருந்து ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவாக உண்டாக்கின மனுஷனை ஆதாமை தேவன் அழகு பார்த்தார். ஆனால் ஆதாமோ ஒரு கெட்டுப்போன வாழ்க்கையை முழு உலகத்துக்கும் கொடுத்து விட்டான். அந்த ஆதாம் கெட்டுப்போன வாழ்க்கையை கொடுத்து விட்டான் என்பதை அறிந்துதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க, கெட்டுப்போனதிலிருந்து மீட்டெடுக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பிறந்திருக்கிறார். இயேசுனுடைய உபதேசங்களை கேட்டுக்கொள்வதற்காக அல்ல, அதன்படி வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும். நாம் அவருக்குள்ளே நிலைத்து வாழ வேண்டும். அப்பதான் இந்த உலகம் நம்மளை ஒரு நாளும் அழிக்க முடியாது. இந்த உலகத்தில் சாத்தான் நம்மளை எல்லாம் அழிச்சிடலான்னு நினைக்கிறான், விழுங்கிடலான்னு நினைக்கிறான். கெட்டுப்போன வாழ்க்கையை தான் இந்த உலகம் கொடுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்பது வேதம் சொல்லுகிறது. இயேசு கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். பைபிளில் பார்க்குறோம், நிறைய கெட்டுப்போனுடைய வாழ்க்கையை இயேசு சீர்படுத்தியிருக்கிறத வேதம் சொல்லுகிறது. ஏராளமான மனிதர்கள் கெட்டுப்போனார்கள், வாழ்க்கையை சீர்படுத்தியிருக்கிறது. பணம் பொருள் எல்லாம் வச்சிருந்தான் சகைவு, வீட்டு நிறைய பணம். ஆனால் அவனுக்கு ரட்சிப்பு வேணும்னு ஆண்டவர் சொன்னார். அவன் எதில் கெட்டு போயிருந்தான் என்பதை இயேசு கண்டுபிடித்தான். அவன் உணர்ந்தான், பாருங்க, ஐயோ நான் கெட்டு போயிட்டேன், எனக்கு இந்த பணம் தான் வாழ்க்கை, இந்த உலகம் தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இயேசு அவன் வீட்டுக்குள்ளே பிரவேசித்த போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமுடைய குமாரன் சொன்னான். அவன் 4 ஆத்தினியா திருப்பி தர வாங்கினதெல்லாம் சொன்னான். அவன் கெட்டுப்போன வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. அவன் உணர்ந்தான், நான் எதில் கெட்டு போயிட்டேன். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எதில் கெட்டு போனீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் நான் கெட்டு போகாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்து வாழ்வது தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது தான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்படி தான் இயேசு நமக்கு போதிக்கிறார். பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதை சொல்லுங்க. எது நீதி, எது நியாயம், எது சரியானது என்பதை வேதம் நமக்கு காட்டுகிறது. அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ வேண்டும். அப்பொழுது ஒரு பெரிய மீட்பு நமக்கு வருகிறது. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தன் சொந்த இரட்சகராய் உலகத்தில் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதில் தான் நல்ல வாழ்க்கை இருக்கிறது, சந்தோஷ வாழ்க்கை இருக்கிறது, சமாதானமான வாழ்க்கை இருக்கிறது. என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கெட்டுப்போன வாழ்க்கையை நமக்கு பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது, கெட்டுப்போன வாழ்க்கையை சரிப்படுத்தியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதற்காக தான் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்பதை நாம் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, முற்றிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். நம்ம எங்கே கீழ்ப்படியாமல் போய்விட்டோம் என்பதை கொஞ்சம் யோசிப்போம், சிந்திப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தில் உம்முடைய குமாரனை கெட்டுப்போன எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மீட்பு கொடுக்க அனுப்பினீர். ஒரு நல்ல வாழ்க்கையை உண்டாக்கி தரும்படியாய் கெட்டுப்போன எங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்த, சீர்படுத்த, அதை நிலைநிறுத்த, உமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க இயேசு கிறிஸ்து இந்த உலக ரட்சகராக, மனுஷகுமாராக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் செபிக்கிறேன். அவர்கள் ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளே வருவார்களாக, உம்முடைய வார்த்தைக்குள்ளே வாழ்க்கையை வைத்து உம்முடைய வார்த்தையின்படி நடப்பார்களாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன். அவர்களுக்கு கிருபையும் பலனையும் ஆயுசு நாட்களையும் சுகத்தையும் கொடுங்கப்பா.
இன்னும் அவருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கெட்டு போயிருக்கிறார்களோ, வாலிப பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள் அப்பா, எல்லாரையும் நீ ரட்சிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்களை உன் பக்கமாய் திருப்பும், உடைய வார்த்தைக்குள்ளே நடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.